வருத்தமாக இருந்தது. யார் ரசூலல்லாஹ், மற்றவங்களை நோம்பு துறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறது எப்படி போனாலும் நாங்க நோம்பு துறக்கிறதே பெரிய பாடா இருக்குதுன்னா நாங்களும் அப்படித்தான் யோசிக்கிறேன். இன்னொருத்தருக்கு இஃப்தார் செய்ய கொடுக்கிறதுண்டா ஆடு மாடு கஞ்சி எல்லாம் பெரட்ட போனா எங்களுக்கு அதுக்கெல்லாம் வசதி இல்லையே என்று நாங்க யோசிப்போமே. இது போல ஏழை சஹாபாக்கள் இங்கேயும் பணக்காரனு மட்டுமா சான்ஸ் யார ரசூலல்லாஹ், எங்களுக்கு இந்த நன்மைகள் அடையலாதா என்று கேட்ட நேரம் வீடு இல்லாத ரோட்ல சுத்துறவனுக்கும் இந்த நன்மையை அடையும் வழிய ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. சொன்னாங்க, உங்களால ஒரு ஈச்சம்பழத்தை எடுத்து கொடுக்கலதா, ஒரு ஈச்சம்பழத்தை எடுத்து இன்னொருத்தர கையில கொடுங்க, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து இன்னொருத்தர கையில கொடுங்க, அவர் அதன் மூலம் நோன்பு திறந்தாருண்டா அவருடைய நன்மையில ஒரு பகுதி உங்களுக்கும் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எவ்வளவு இலகுவான நன்மை. இன்னொரு மனிதர்கிட்ட வீட்டுல போயிட்டு நாங்க நோன்பு திறந்தோம்டா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அதுக்கும் துஆ சொல்லி தந்தாங்க. அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன் வஅகல தஆமகுமுல் அப்ரார் வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன், நோம்பாளிகள் வந்து உங்களோட வீட்டில அல்லது உங்களோட சுப்ராவில உட்கார்ந்து நோன்பு திறந்துட்டா. வஅகல தஆமகுமுல் அப்ரார், நல்ல வேலையை செஞ்சுட்டு வந்த நல்ல மக்கள் உங்களோட சாப்பாட்டை தின்னிருக்கிறான். அவன் இவன் கள்ளன் அவன் இவன் தவிடாம நல்ல நோம்பு பிடிச்ச சாலிஹான மக்கள் நீங்க சம்பாதிச்சு கொண்டு வந்த உணவை அவங்க சாப்பிட்டு இருக்கிறான். வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா, இந்த நல்ல வேலை நடக்கிற நேரம் உங்களுக்காக மலக்குமார்கள் ரஹ்மத்துடைய துஆ செய்யட்டும் என்று நீங்க அவங்களுக்கு பிரார்த்திச்சுட்டு வாங்க என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானில 22 நாள் எங்களை விட்டு கலைஞ்சு போயிருச்சு. இந்த நன்மையில எத்தனை நன்மையை நாங்க அடைஞ்சிருக்கிறோம். இந்த நன்மைகள் அதிகமான நேரத்தை நாங்க எவ்வளவு தூரம் கொடுத்திருக்கிறோம். குர்ஆன் ஓதுறதாக இருந்தாலும், சஹர கடைசி நேரத்தில் செய்யறதாக இருந்தாலும், இஃப்தார் ஆரம்ப நேரத்தில் செய்யறது, இஃப்தாருக்கு இன்னொருத்தருக்கு உதவி செய்யறது, இன்னொரு இடத்துல இஃப்தார் செய்து அவருக்காக துஆ செய்யறது, இந்த சுன்னத்துகள் கடந்த 22 நாட்கள்லையும் எந்த அளவுக்கு அமலாகி விஷயங்களை காதால கேட்கிறோம். நல்லா சொன்னாங்க என்று சொல்லிட்டு போறாரே தவிர வாய் அவரோட வாழ்க்கையில் அது இல்லை. வாழ்க்கையில வரல என்று சொன்னா அதாவது டபுள் ஆகும். தெரியாம மீந்தா அந்த தெரியாது என்ற குத்தத்தோட மட்டும் மாட்டிப்பார். விஷயங்களை தெரிஞ்சதுக்கு பின்னால திரும்பவும் பாவத்தில் ஈடுபட்டா அல்லாஹ் முதல்ல தூக்கி காபிரை விட முந்தி தூக்கி விடத்தான் போடுவான். ஏன் நீ விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு மாறி செஞ்சுக்கிறார், சட்டத்தை தெரிஞ்சு சட்டத்துக்கு எதிராக நீ நடந்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு முக்கியமான அமல் தான் ரமலானில் அதிகமாக தர்மம் செய்வாங்க. தர்மம் என்றா என்ன? சய்யிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் புகாரியில பதிவாகுது. ரசூலுல்லாஹ் வலமையிலேயே யாரும் கேட்டா இல்லை என்ற பேச்சு, கேட்டா இல்லை என்றே வராது. இதா சுயில ஷையுன் ஃபகால லா, ஏதாவது கேட்கப்பட்ட இல்லை என்ற பேச்சு ரசூலுல்லாஹ்ட்ட வராது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் நபீர ரமலானுடைய காலத்து தர்மத்தை அறிமுகப்படுத்துறாங்க. சூறாவளி வீசினா எப்படி அது வேகமாக உலகத்தில சின்ன மரத்தையும் விடாது, பெரிய மரத்தையும் விடாது, குடிசையும் விடாது, மாளிகையும் விடாதோ, இது போல ரசூலுல்லாஹ்வுடைய தர்மம் வசதி உள்ளவன் கையை நீட்டினாலும் கொடுத்துருவான், இல்லாதவன் கையை நீட்டினாலும் கொடுத்துருவான். நபீட்ட கேட்டா இல்லை என்ற பேச்சே வராது. அதுக்குதான் சய்யிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரமலானில ரசூலுல்லாஹ் தாராள மனதோட செலவு செய்வாங்க. நாங்க என்ன பார்ப்போம், இவன் வந்து கேட்கிறான், இவன் என்னக்கு இவன் கேட்கணும், பெரிய வசதி உள்ளவன் எல்லாம் வந்து எங்கள்கிட்ட கேட்கிறானே, இவருடைய ஜோப் என்ன தெரியுமா? யாராவது கேட்டு வந்தா அவனை கிண்ட போறிவர். அல்லாஹ்வோட முறைக்கு இது மாத்தம். அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான் தெரியுமா? கேட்டு வாரவன் நீ கைய நீட்ட முன்னால யோசிச்சு கேட்டு, நீ கைய நீட்டதுக்கு முன்னால நீ யோசனை பண்ணி நான் கைய நீட்டி யாசகம் கேட்கிறது நியாயமா என்று யோசனை பண்ணி நீ கைய நீட்டு. கொடுக்கிறவன் கேட்கப்படுறவன் இருக்கிறானே அவனுக்கு ரப்பு சொல்லி இருக்கிறான், உன்னாட்ட யாராவது கேட்டு வந்தா இல்லையனோட்டும் சொல்லிடாரு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க சின்ன வயதுல நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னால 3 நிலைமைகள் இருந்துச்சு. ஒன்று, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உம்மா வாப்பா இல்லாத ஒரு அனாதையாக இருந்தான். இரண்டாவது, ஒரு ஷரியத் ரசூலுல்லாஹ் பிறக்கிற நேரம்
உலகத்துல நேரு வழியான ஒரு மார்க்கம் இல்லை உலகத்தில். மூன்றாவது, ரசூலுல்லாஹ் ஏழையாக எப்படி சம்பாதிக்கணும், எப்படி நான் உலகத்துல வாழணும் என்று வழி தெரியாம இருந்தான். அல்லாஹ் வல்லுஹா என்ற சூறாவில சொல்லி கொடுக்கிறான், உங்களுக்கு இந்த 3 நிலைமைகள் இருந்துச்சு, இந்த 3 நிலைமைகளுக்காக நாங்க இந்த நிலைமையெல்லாம் உங்களுக்கு மாற்றி தந்தோம், நீங்க ரப்புக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு வாழ வழி இல்லாம இருந்துச்சு, இப்ப வழிகளை காட்டி தந்திருக்கிறோம். அம்மா ஸாயில ஃபலா தன்ஹர், யாரும் யாசகர்கள் கேட்டு வந்தா எவனையும் போன்னு விரட்டிடாது. உங்களோட குடும்பமா இருக்கேலும், பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கேலும், வீட்டுக்காரனாக இருக்கேலும், அவருடைய மனதை சந்தோஷமாக்க நீங்க முயற்சி செய்ய. நீங்களும் ஒரு அனாதையாக இருந்து வளர்ந்து வந்தவர், அதனால அம்மல் யதீம ஃபலா தக்ஹர், இதுக்கு பின்னால எந்த அனாதையை கண்டாலும் கரடு முரடாக நீங்க நடக்க கூடாது என்று அல்லாஹு தஆலா நபிக்கு உத்தரவிட்டார். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் அந்த காலத்தில் ஆக பெருமதியான வாகனம் குதிரை. இன்றைக்கு எப்படி இன்டர்கூலர் வாகனம் எல்லாம் வந்திருக்கிறதோ, ஆக பெருமதியான வாகனங்கள் வந்திருக்கிறதோ, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஆக பெருமதியான வாகனம் குதிரை. ஒரு மனிதன் குதிரையில ஏறி கம்பீரமாக வந்து உங்கள்கிட்ட யாசகம் கேட்டாலும் நீங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க. யாசகம் கேட்டு வாராங்களே, நல்லா நாங்க விளங்கெடுக்கணும். எங்கள்கிட்ட யாசகம் கேட்டு வாராங்களே, எங்களை சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் அனுப்புறான், எங்களை சோதிக்கிறதுக்கு அனுப்புறான். நான் கொடுத்த செல்வம் என்றதை இவர் நினைக்கிறாரா அல்லது ஏந்த பணம் என்று அந்த ரோட்ல போறாரா? ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சோதனை ஒன்றை வச்சு இந்த சோதனையை கொடுக்கிறது, இந்த சோதனையை தடுக்கணும்டா இந்த ஏழைக்கு இவர் உதவி செய்யறாரா இல்லையா என்று பார்ப்போம். அல்லாஹ் ஒரு ஏழை அனுப்புவான். ஒரு பிரயாணம் வெளியிறங்குற நேரம் ஏழை திடீர்னு பாருங்க, திடீரென்று ஒரு ஏழை வந்து கைய போட்டுருவான், காட்சிதாங்க. ஏன்னா அந்த பிரயாணத்தில ஒரு பெரிய ஒரு விளைவு இவருக்கு வர இருந்துச்சு. இவரின் மீது அல்லாஹ் இறக்கப்பட்டு சதகாவை கொடுக்க வச்சு இவரை அதிலிருந்து பாதுகாக்கிறார். எவ்வளவு பேரை பாதுகாத்திக்கிறார். பெரிய ஒரு நோயொன்று வர இருந்துச்சு, ஆனாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இருக்குது, இவரிடத்தில் ஒரு பெரிய தேவையுள்ளவர் அனுப்புவோம், உதவி செஞ்சாருண்டா அந்த நோயிலிருந்து பாதுகாப்போம். இவர் ஏழையை கவனிச்சாருண்டா அல்லாஹ் பாதுகாக்கிறார். ஹதீஸ்ல நிறைய விஷயங்கள் வருது. அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, சதகா இருக்குதே மனிதனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சோதனைகள், அந்த சோதனைகளை தடுத்து இல்லாமலாக்கும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த வழியில ஒன்று இருக்குது, ஹதியாவன் ஒன்று இருக்குது, சதகாவன் ஒன்று இருக்குது, ஜகாத்தன் ஒன்று இருக்குது. 3 விஷயங்கள் இருக்குது. ஜகாத்தன் எங்களுக்கு தெரியும், அது எல்லா முஸ்லிம்களின் மீதும் கடமை இல்லை, குறிப்பிட்ட ஒரு ஷாராரின் மீதுதான் ஜகாத் என்பது வருடத்துக்கு ஒரு முறை அல்லாஹு தஆலா ஃபர்லாக்குறார். இன்னொன்று இருக்குது சதகா. சதகா என்ன? ஏழைகள் வந்து யாசகம் கேட்கிறாங்க, ஒரு கஷ்டவாளியை பார்க்கிறோம், குடும்பத்தில கஷ்டமான ஆட்கள் இருக்கிறாங்க, இவங்களின் மீது உதவி செஞ்சு அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்க்கிறது, அதுக்கு சதகா என்று பேர். ஹதியா வந்தா அன்பளிப்பு. ஒரு பெரிய தலைவர் வாரார், ஒரு பெரிய ஆலிம் வாரார், இவரை கண்ணியப்படுத்துறதுக்காக அன்பளிப்பை கொடுக்கிறோம், இது ஹதியா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துடைய பணத்தை எடுக்க மாட்டாங்க, சதகாவுடைய பணத்தை எடுக்க மாட்டாங்க, ஹதியாவாக கிடைச்சா மட்டும்தான் ரசூலுல்லாஹ் பாவிப்பாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஜகாத் இருக்கிறே மனிதர்களுடைய ஊத்தகல், ஒவ்வொரு செல்வந்தனுடைய செல்வத்திலையும் கலந்திருக்கக்கூடிய ஊத்தைகள், இந்த அழுக்குகள் ஊத்தைகளை எனது குடும்பத்தில் உள்ளவர்கள் சாப்பிடுவதை நான் விரும்பலைன்னா. ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு ஈச்சம்பழத்தை எடுத்து ஃபித்ராவுடைய ஈச்சம்பழம் வாயில போட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் விரல போட்டு அந்த ஈச்சம்பழத்தை வெளியில எடுத்துட்டு சொன்னாங்க, இதை சாப்பிடாதீங்க மகனே, இது ஏண்ட குடும்பத்துக்கு ஒத்து போகாதுன்னா. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலான் வந்துட்டா, ரமலான் வந்து விட்டால் முஸ்லிம்களுடைய சிந்தனையில போகும் ஜகாத்து கொடுக்கணும். அது பொதுவாக வழக்கமாய். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ரமலானில தான் எல்லாரும் கொடுக்கணும் மார்க்கம் சொல்லல. அவங்களோட பணத்துக்கு, அவங்களோட பிசினஸுக்கு, அவங்களோட காசுக்கு எப்ப ஒரு வருஷம் பூர்த்தியாகுதோ, அது எந்த மாதமாக இருந்தாலும் அந்த வருஷம் பூர்த்தியாகிற நேரம் தான் கொடுக்கணும். ரமலானில எல்லாரும் ஜகாத்